பெற்றோர்களுக்கு பதற்றம் இருக்கும். டேய் நல்லா படிடா, 10வது நல்லா படிச்சா தாண்டா நல்ல கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கதறுவான். பையன் கவலைப்பட மாட்டான் இல்லீங்களா? சரி, அப்படியே கொஞ்சம் அப்படி முடிச்சு படிச்சு ஏதோ ஒரு கோர்ஸ புடிச்சு 12 வந்துட்டான்னு வச்சுக்க, டே இந்த வருஷம் தாண்டா வாழ்க்கையிலேயே திருப்பு முனையா இருப்பது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரி மெடிக்கல் சீட்டுக்கு போலாம்டா, இல்லைன்னா இது போலாம்டான்னு நம்ம கதறுவோம். அவன் கவலைப்படாம தான் படிப்பான். சரிங்களா? சரி, அப்புறம் கல்லூரிக்கு போன உடனே அதுக்கு மேலலாம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும். ஏன்? வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போகணும்னா கல்லூரியில படிக்கிற படிப்பு தான் மிக மிக இன்றியமையாது. இன்னைக்கு ஃபார்முலா என்னாச்சு தெரியுங்களா? இந்த 10, 12 வரைக்கும் போட்டு பிழிஞ்சு எடுத்த உடனே மாணாக்கன் பூரா என்ன நினைக்கிறானா, கல்லூரியில கால் வச்சுட்டா இனி யாரு பேச்சையும் கேட்க கூடாதுன்னு வந்துட்டான். படிக்கவே கூடாது என்பதுக்கு பெயர் தான் கல்லூரி படிப்புன்னு வந்துட்டான். கவனமா படிக்க வேண்டியதே வாழ்க்கையில அவன் உணர்ந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். எனவே நம்முடைய உழைப்பை கொடுத்து நம்ம எடுத்திருக்கிற தேர்வுக்குரிய பாடம் இது. இதுல எப்படி நல்ல நல்ல படிப்பை எப்படி தேர்வு செய்வது, ஆசிரியர்கிட்ட எப்படி அணுகி நிற்பது, இதையெல்லாம் வளர்த்து கொள்ளாம என்ன நினைக்கிறான்னா, இந்த பல்வேறு வகையான காட்சிகளை பார்த்து பார்த்து என்ன பண்றான்னா, புத்தக மூட்டை தூக்கிட்டு போனது போதும், நீ ஒரு நோட்டை எடுத்துட்டு அப்படியே கையில சுத்திக்கிட்டு போனா அதுக்கு பேர் தான் கல்லூரி